அனைவருக்கும் வணக்கம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் ஏப்ரல் 22 முதல் அடுத்த 7 நாட்கள் இந்த வாரத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்களும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் பல்வேறு வகையான புதிய வாய்ப்புகள் எந்தெந்த விஷயங்களில் நிறைவாக சிம்ம ராசிக்காரர்களை தேடி வரப்போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த வேளையில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் உச்சம் பெற்ற அமைப்பில் வலுவாக வலம் வருகிறார். 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் அதீதமான நன்மையையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் பலம் பொருந்திய அமைப்பில் ராசியின் அதிபதியான சூரியன் உச்சம் பெற்ற அமைப்பில் வலம் வருகிறார். ராசியின் அதிபதி உச்சம் பெற்றிருப்பதால் இந்த வேளையில் மிகப்பெரிய அளவிலான தடை தாமதம் சிக்கல் சிரமம் என்று இருக்கக்கூடிய பல நிகழ்வுகளில் மிக சிறப்பான முன்னேற்றத்தையும் வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயம் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உறுதியாகவே சிம்மராசிக்காரர்களை தேடி வருகிறது. எனவே மிக பெரிய அளவிலான தடை, காரிய தடை, சிக்கல் என்று இருக்கக்கூடிய பல நிகழ்வுகளில் முன்னேற்றத்தை நிறைவாக சந்திப்பதோடு எடுத்த காரியம் அனைத்திலும் தடையில்லாமல் குறையில்லாமல் செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக உங்களை தேடி நிறைவாக வரப்போகிறது. ஏனென்றால் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட முதன்மை கிரகமாக ராசியின் அதிபதியான சூரியன் பார்க்கப்படுகிறார். அவர் 9இல் இருப்பதால் பல வகையில பாக்கியஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய வேளையில் நன்மை நிறைவாக உங்களை தேடி வரும். அதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவில் இருக்கக்கூடிய காரிய தடை, சிக்கல், சிரமம் என அத்தனை வகையான பணிகளிலும் அதிரடியான மாற்றமும் வளர்ச்சிக்கான முன்னேற்றத்திற்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வருகிறது. சந்திரனும் இந்த வேளையில் 7, 8 மற்றும் 9, 10 ஆகிய இடங்களில் வலம் வர போகிறாருங்க. சந்திரன் இந்த வாரத்தின் இறுதியில் உச்சம் பெறுகிறார். பெரும்பாலும் இந்த வாரத்தில் சாதகமாக வலம் வரக்கூடிய சந்திரன் உச்சம் பெற்ற ராசியின் அதிபதியான சூரியனுடன் இணைந்து 27ஆம் தேதி அமாவாசை தினத்தை ஏற்படுத்துகிறாருங்க. அன்றைய தினத்தில் உறுதியாகவே முன்னோர் வழிபாட்டை சிம்மராசிக்காரர்கள் மேற்கொள்ளுங்கள். அப்படி மேற்கொள்வதால் பித்ரு தோஷம் உள்ளிட்ட பல்வேறு வகையான தோஷத்தின் காரணமாக சந்திக்கக்கூடிய பல்வேறு வகையான காரிய தடைகள், சிரமங்கள் நிச்சயமாக விலகி வெற்றி கிட்டக்கூடிய அற்புதமான தருணமாக அமைவதற்கான யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வரும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறாருங்க. சில காரியங்கள் தாமதமாக நடந்தாலும் கூட முடிவில் அவை இனிமையான வெற்றியை கொடுக்கக்கூடிய வகையில் மிக பெரிய அளவிலான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் தடைகள் அனைத்தும் விலகி வெளிச்சம் பிறக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக உங்களை தேடி வரும். எதிர்கால கௌரவம் அதிகரிக்கக்கூடிய வகையில் சூரியன் மற்றும் சந்திரனின் அமைப்பு மிகவும் சிறப்பாக உள்ளது. ஆனால் சந்திரன் அஷ்டமத்தில் வலம் வரும்போது மட்டும் சற்று கவனத்துடன் இருங்க. இந்த வேளையில் கர்மஸ்தானத்தின் இறுதி தருவாயில் வலம் வருகிறார் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான். அவர் மிக வலுவாக லாபஸ்தானத்தில் இன்னும் சில வாரங்களில் அமரப்போகிறார். எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் உறுதியாகவே குருவின் அமைப்பால் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. திட்டமிடுதலை காட்டிலும் மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பும் தொழில் ஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய குருவின் அமைப்பால் நிறைவாக கிடைக்கும். சிறு முயற்சியிலே புதிய வேலை வாய்ப்பு, தொழில் ரீதியாக லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் போன்ற அனைத்துமே இந்த வேளையில் சிம்மராசிக்காரர்களுக்கு எவ்விதமான சிக்கலும் சிரமமும் இன்றி எளிதில் கைகூடுவதற்கான முதன்மையான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது வாக்கிய பஞ்சாகமத்தின்படி 7இல் ஆட்சி பலம் பெற்று திகழ்கிறாருங்க சனி பகவான். அதே சமயம் திருக்கணிதத்தின்படி அஷ்டமத்தில் நுழைந்து விட்டார். எனவே சனியின் அமைப்பு இரு அமைப்புகளுமே சாதகமற்ற அமைப்பு என்று பார்க்கப்பட்டாலும் கூட இரட்டைத்தன்மையை வெளிப்படுத்தக்கூடிய சனியின் அமைப்பால் இந்த வேளையில் பெரிய அளவிலான நெருக்கடி இல்லை. ஏனென்றால் அஷ்டம சனியின் துவக்க காலகட்டமாகவும் கண்டச்சனியின் இறுதி காலகட்டமாகவும் பார்க்கப்படுகிறது. எனவே உறுதியாகவே நீதி தவறாத, நடுநிலை தவறாத, நியாயஸ்தராக செயல்படக்கூடிய சனி பகவானின் அமைப்பால் பெரிய அளவிலான சிக்கல்கள் இல்லை. ஆனால் தங்களுடைய யதார்த்தமான வாழ்க்கையில்
ஜான் ஏறினால் முலம் சறுக்குவது போல் ஒரு தோற்றம் ஏற்படும். அது உண்மை இல்லை என்பதை உணர்ந்து செயல்பட்டாலே மிக சிறப்பான நல்ல காரியங்களும் உற்சாகமாக பல்வேறு வகையான முன்னேற்ற வாய்ப்புகளும் நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களை தேடி வரும். திருக்கணிதத்தின்படி சப்தமத்தில் நுழைகிறார் ராகு, ஜென்மத்தில் நுழைகிறார் கேது. அஷ்டமத்தை விட்டு விலகக்கூடிய ராகுவின் அமைப்பால் திட்டவட்டமாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் உறுதியாக கிடைக்கும். திடீரென பாதியில் நின்ற பல பணிகளை அஷ்டமத்தை விட்டு விலகக்கூடிய ராகுவின் அமைப்பால் செயல்படுத்துவதற்கான யோகம் நிறைவாக கிடைக்கிறது. மிக பெரிய அளவிலான நெருக்கடி, சிக்கல் என்று இருக்கக்கூடிய பல காரியங்களின் தன்மைக்கு ஏற்றவாறு முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் இந்த வேளையில் சிறப்பாக உருவாக்கி கொள்வதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாகவே உங்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பில் ஏற்படக்கூடிய மாற்றம் உறுதியாகவே சிம்மராசிக்காரர்களுடைய வாழ்வில் ஏற்பட்டு வந்த தடுமாற்றங்களை விலக்கி முன்னேற்றம் நிறைந்த ஒரு பாதையில் பயணிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக உருவாக்கி கொடுக்க போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது சுக்கிரன் உச்சம் பெற்று அஷ்டமத்தில் அமர்ந்திருக்கிறார். சுக்கிரன் உச்சம் பெற்று அஷ்டமத்தை வெளிப்படுத்துவதால் உறுதியாகவே அஷ்டம பாதிப்புகள் நிச்சயமாக கட்டுக்குள் வரும். ஆனால் சக்திக்கு மீறிய கடின உழைப்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சூழலாகவும் இந்த வேளையில் திட்டமிட்ட பணிகளை காட்டிலும் அலைச்சல், சிரமம் சற்று அதிகமாக சந்திக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் தான் சிம்மராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது. அப்படி அலைச்சல் அதிகரித்தாலும் கூட அதன் மூலம் நிறைந்த ஆதாயம் கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் கலைத்துறை, அரசியல் துறை சார்ந்த பணிகளில் நிறைவாகவே ரெட்டிப்பு நன்மையையும் முன்னேற்றத்தையும் சந்திக்கக்கூடிய வகையில் அற்புதமாக கைகூட போகிறது என்பதை திட்டவட்டமாக சுக்கிரன் உறுதிப்படுத்தி கொடுக்கிறார். அதோடு மட்டுமல்லாது சூரியன் உச்சம் பெற்றிருக்கும் போதும் சுக்கிரன் உச்சம் பெற்றிருப்பதால் அவருடன் இணைந்திருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதனின் அமைப்பாலும் நெருக்கடிகள், தடைகள், தாமதங்கள் உறுதியாகவே கட்டுக்குள் வரும். ஏனென்றால் இந்த தருணத்திற்கு பிறகு முற்றிலுமாக அஷ்டமத்தை விட்டு விலக போகிறார் வித்யாகாரகரான புதன். எனவே நீச்சம் பெற்று வலுவிழந்த அமைப்பில் சஞ்சரிக்கக்கூடிய புதனின் அமைப்பால் உணர்ச்சி வசப்படாமல் நிதானத்துடன் இந்த நேரத்தில் ஏற்படக்கூடிய சிரமங்களை அணுகினாலே போதும் மிக பெரிய அளவிலான மாற்றம் உறுதியாகவே சிம்மராசிக்காரர்களை தேடி வரும் என்பதை புதன் உறுதிப்படுத்துகிறார். செவ்வாயை பொறுத்தவரைக்கும் விரயத்தில் இறுதி தருவாயில் நீச்சம் பெற்ற அமைப்பில் வலம் வருகிறாருங்க. புதன் மற்றும் செவ்வாய் ஆகிய இரு கிரகநிலைகள் நீச்சம் பெற்றிருந்தாலும் கூட இரு கிரகநிலைகளும் சாதகமற்ற அமைப்பில் இருப்பதால் அந்த இடமானது வலுவிழப்பதால் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே கைகூடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் எவ்விதமான சிக்கலும் சிரமமும் இன்றி உங்களை தேடி வரும். எனவே சிம்மராசிக்காரர்கள் இந்த வேலையை தவறவிடாமல் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக சிம்மராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து வினைதிருக்கும் விநாயக பெருமான் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடை தாமதம் அனைத்தும் விலகி தங்களுடைய வாழ்வில் மிக பெரிய அளவிலான மகிழ்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் கிடைப்பதோடு புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரக்கூடிய இனிமையான சந்தர்ப்பமாக அமைவதற்கான யோகமும் சிம்மராசிக்காரர்களுக்கு உறுதியாக கைகூடும்.